கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 103:17-18. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலே உள்ளது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஜீவனோடு இருப்பது அவனுடைய கிருபை மாத்திரம்தான். அவருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மளால் வாழவே முடியாது. அவருடைய கிருபை தான் இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து, எவ்வளோ தவறுகள் தேவனுக்கு பெரியமெல்லாம் எவ்வளோக்கா நம்ம செய்கிறோம், ஆனாலும் அவருடைய கிருபை தான் நம்மளுடைய குறைகளை மன்னித்து குற்றங்களை மன்னித்து ஆண்டவருடைய கிருபை இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறதே அவருடைய கிருபை மாத்திரம்தான். அப்போ அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவருக்கு பயப்படுகிற யாருக்கு அவருடைய கிருபை அதிகமாக இருக்குன்னா கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும். அப்போ அவனுடைய கிருபை நமக்கு எப்போவுமே இருக்கணும்னா அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கும். அவருக்கு பயப்படுகிற, அதாவது அதிலே 11ஆம் வசனத்தில் பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகள் மேல் அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கான். அளவே இல்லை பாருங்கள், பூமிக்கு வானத்துக்கு எவ்வளோ உயரம், அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பயப்படுகளுக்கு மேலே அவருடைய கிருபை பெரிதாக இருக்குமா. எத்தனை ஒரு பெரிய லாக்கியம் பாருங்கள். அளவிட முடியாத கிருபை யாருக்குன்னா அவருக்கு பயப்படுகளுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மீது ஆணுடைய கிருபை இருக்குமா. அப்போ அந்த நாளில் கூட ஆணுடைய கிருபை நமக்கு எப்பொழுதுமே நமக்கு இருக்கணும்னா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வேணும். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ அது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்ததுன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம பார்க்க மாட்டோம். அப்போ யோசேப்பு கூட கர்த்தர் பார்க்கிறாருன்னு தான் பயந்து தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி. அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயம் அவனுக்கு இருந்தது. அதனால தான் ஆண்டவர் என்னை பார்க்குறாரே, யாரும் இல்லை, யாரும் பார்க்கலனாலும் கர்த்தர் பார்க்குறாரே அப்படின்னு சொல்லி தான் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயம் இருந்தனால தான் அந்த பாவத்துக்கு விலகி ஓடுறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பவுமே இருக்கணும். சிபிரால் பூவால் கூட குழந்தைகளை பலி செலுத்தும் குழந்தைங்க பிரசவ நேரத்தில் எபிரேய பிள்ளைங்க ஆண் பிள்ளைகள்லாம் சாகடிக்கணும்னு சொல்லி பார்வன்னு சொல்லும்பொழுது கூட அவங்கள தப்பு வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆண்டவருக்கு பயந்தனால அவங்க குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார்னு சொல்லி நம்ம அந்த பகுதியில் பார்க்குறோம். அப்போ அந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயம் இருந்தால்தான் அந்த குடும்பத்தையும் ஆண்டவர் தழைக்க செய்கிறாரு. அப்போ அந்த பயம் இருக்கிறனால தான் பார்வன் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம கேட்காம, ஐயோ கர்த்தர் இருக்கிறாரே, கர்த்தருடைய பிள்ளைங்களை அந்த குழந்தைங்களை நம்ம சாகடிக்கக்கூடாதுன்னு சொல்லி பயப்படுறாங்க. அந்த பயந்து அந்த பாவத்தை அவங்க செய்யலை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுன்னா எதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லையோ அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். பாவத்துக்கு விலகி ஓடணும், உலகத்துக்கு விலகி ஓடணும். உலக பாவங்கள், உலக ஆசைகள், உலக இச்சைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நம்ம ஈடுபடக்கூடாது. அது அந்த காரியத்தில் நம்ம தலையிடக்கூடாது. அதை விட்டு விலகி ஓடணும். அந்த பயம் வேணும். பாவத்துக்கு விலகி ஓடணும். இந்த உலகம் பொல்லாங்கல நிறைந்து இருக்குது, எங்கே பார்த்தாலும் பாவங்கள். அப்போ அந்த ஆண்டவர் இருக்கிறாரே, நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவருக்கு பயந்து நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நம்ம வாழும்போது நிச்சயமாக அவருடைய கிருபை நம்மையும் நம்ம குடும்பத்தை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும். அவருடைய கிருபை மாத்திரம் இருந்தால் போதும், எந்த தீமே நம்மை அணுகாது. அவருடைய பாதுகாப்பு எப்பவுமே இருக்கும், சத்துரு தொட முடியாது. அதனால் கூட தகப்பன் 13ஆம் வசனத்தில் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குறார். எவ்வளோ பெரிய காரியம் அவருக்கு பயப்படுறவங்களுக்கு ஆண்டவர் வச்சுருக்கார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி இறங்குவாரோ அதுபோல் ஆண்டவர் அவருக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாராம். அதனால் கூட எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா, தேவனுடைய அளவில்லாத அந்த கிருபை நமக்கு வேணும்னா ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம பாவத்துக்கு விலகி ஓடணும். கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழணும். எல்லா இடத்துலையுமே ஆண்டவருக்கு பயந்து நம்ம வாழும்போது கர்த்தருடைய கற்பனைப்படி நம்ம நடக்கணும், கட்டளைப்படி நம்ம நடக்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படினோம். அதுபோல் அவர் நடக்கும் பொழுது தான் அவருக்கு பயந்தால் தான் நம்ம இப்படி வாழ முடியும்.
அப்போ ஆண்டவருக்கு பயந்து நம்ம வாழும்போது நிச்சயமாக அந்த கிருபை நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆளுக செய்யும். அதிலே நம்ம 18 கூட பார்க்கும்பொழுது, அவருடைய உடன்படிக்கை கை கொண்டு அவருடைய கட்டளின்படி செய்ய நினைக்கிற மேலே இருக்குது. அந்த ஆண்டருக்கு பயப்படுற பயம் இருந்தாவே அவங்க உடன்படிக்கை கை கொள்வாங்க, கட்டளின்படி அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க. அதுதான் எல்லாமே ஆண்டருக்கு பயப்படுகிற அந்த பயம் இருக்கும் பொழுது. அதனால கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நாமளும் நம்ம அந்த ஆண்டருக்கு பயப்படுகிற ஆண்டுடைய கிருபை நமக்கு கிடைக்கிறோன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். நம்ம ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனை இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்குற எங்களுக்கு இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உடைய அளவில்லாத கிருபை எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டுமே ஆண்டவரே. நமக்கு பயப்படக்கூடிய பயத்தை கர்த்தாவே எங்களுக்கு அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த சூழ்நிலையும் நமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு அந்த ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் பார்க்கிற பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்து ஆண்டவரை உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழக்கூடிய கிருபை என் ஆவியாளர் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இனி வருகிற நாட்களை அப்படியே நடத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.